தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே என்கின்றது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தையின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல் ஆலோசனையும் கிருபையின் வார்த்தைகளும் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றாராம், நமக்கு பலனாக இருக்கின்றாராம். ஆபத்து நாள் என்று ஒன்று வரும்பொழுது அவரே நமக்கு உற்ற துணையுமாக இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நம்மை விடுவிப்பேன் என்று கர்த்தர் இன்று நமக்கு இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் சில நேரங்களில் சில துன்பங்களில் அகப்பட்டு நம்மை யார் விடுவிப்பார், நாம் எங்கு போய் நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்று யோசிக்கும் பொழுது கர்த்தர் கூறுகின்றார், நீர் மனிதரை நம்பினால் அவன் உன்னை ஏமாற்றி விடுவான், நீ என்னை நோக்கி வா, நான் உனக்கு அடைக்கலம், நான் உனக்கு அடைக்கலமாக இருந்து அரணான கோட்டையாக இருந்து உன்னை பாதுகாப்பேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆபத்து காலம் என்று ஒன்று உண்டு. பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதக்காரன் தாவீது ஆபத்து நாளில் ஒளிந்து முதலில் தன் சவுலுக்காக பயந்து ஓடி ஒளிந்து கொண்டான். அதன் பிறகு தன் மகன் அப்சலோம் அவரை கொல்ல வேண்டும், அரசனாக வேண்டும் என்று அவரை கொல்ல நினைக்கும் பொழுது அவனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுவான். இப்படி அந்த மனிதருக்கென்று அவருக்கென்று வந்த அந்த ஆபத்து காலத்தில் அவர் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் அவரை பாதுகாத்து அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் மன்னராக உயர்த்தினார். பிரியமானவர்களை, இதே போன்றுதான் கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், உங்களுக்கு ஆபத்து நாள் என்று ஒன்று வரும் பொழுது நீங்கள் என்னை மட்டுமே நம்பி என்னுடன் அடைக்கலமாக இருக்கின்றீர்கள், ஆகவே நான் உங்களுக்கு பலனாக இருந்து உங்கள் ஆபத்திலிருந்து உங்களை தப்புவித்து உங்களை பலப்படுத்தி உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தரை மட்டுமே அடைக்கலமாக அவருடைய செட்டின்கில் நாம் அடைக்கலம் புகுந்து விடுவோம். ஆபத்து காலத்தில் அவர் நம்மை பாதுகாப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு ஆபத்து என்று வரும்பொழுது நாங்கள் மனிதரையோ பிறரையோ பரிகாரிகளையோ நம்பாமல் உம்மை மட்டுமே அடைக்கலமாக வந்தோம் என்றால் நீர் எங்களை விடுவித்து பாதுகாப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் எப்பொழுதும் உமது அடைக்கலத்திலும் உமது சட்டெண்களில் மட்டுமே நாங்கள் வாழ ஆசைப்படுவோம், வாழ்வோம் என்று தீர்மானிக்கின்றோம். எங்கள் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆபத்து நாட்களில் எங்களுடன் இருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனம் பண்ணி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.